ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம லடாக் ட்ரெயினில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்கில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு மலையெல்லாம் தெரியுதா? ஆக்சுவலி நம்ம கார்கில் இருக்காங்க. இன்னைக்கு கார்கிலேருந்து எங்கே போக போகிறோம்னா லே தான் போக போகிறோம். ஆக்சுவலி லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கேருந்து 210 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. வாங்க போகலாம். ஆக்சுவலி நம்ம நம்ம வீட்டிலேருந்து வண்டி எடுத்ததுலேருந்து இன்னையோட பார்த்திங்கன்னா ஒரு 25 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம ஊர்காடெல்லாம் சுற்றிட்டு வந்து இன்றைக்கி தான் நம்ம ட்ரீம் வந்து பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் வந்து 210 கிலோமீட்டரில் தான் இருக்குது. வாங்க போகலாம். ஆக்சுவலி இன்னும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்டு அந்த மாத்திரை ஒன்று போடணும்ல, அதையும் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்புனாங்க. அப்படியே சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நியர்பையில் எதுவுமே இல்லை. நம்ம அங்கேயும் போகிற வழியில் தான் ஏதோ ஒன்று பார்க்கணும். போகிற வழியில் சாப்பிட்டு அந்த மாத்திரையை போட்டு அப்படியே நான் போக மாடலாக எக்ஸைட்டபிளாக பேசுகிறேங்க. வாங்க போகலாம். கைஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு கார்கிலேருந்து. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக பின்னாடி போனோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த நம்ம தங்கியிருந்த ஹோட்டல். ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தங்கியாச்சு, டே தாண்டியாச்சு. வாங்க போகலாம். அப்படியே நான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. டிராஃபிக் கிளியர் ஆனதுக்கப்புறம் லாக் கன்யூ பண்ணிட்டு வரேங்க. கைஸ், முன்னாடி பாருங்கங்க, இடமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோடு பாருங்கள், அவ்வளோ இதாக இருக்குது. ஆக்சுவலி டெல்லிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த குளிர் இருந்துச்சுல்ல, இங்கேயும் அந்த குளிர் இருக்குது. ஒன்றாலும் எப்படி சொல்கிறது, மைனஸில் இருந்தாலுமே அப்படியே ஒரு மாதிரி இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ஸ்னோவே இல்லைங்க, சுத்தமாக. ஸ்னோ இருக்குது. இந்த மலைக்கு தாண்டி பின்னாடி இன்னொரு மலை இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் வேணால் பக்கத்தில் போய் காட்டுறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த நடுவில் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்னோவில் கூலிங் காற்று மட்டும் ஜில்லுன்னு இருக்குங்க. அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா சைடில் விவசாயம் பண்ணுறாங்க. எல்லாம் மக்கள்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. நாங்கள் நடுவில் பேக்கரியில் போய் சாப்பிட்டோம். அங்கேயும் கூட ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு மாதிரி கைண்டாக நடத்துனாங்கன்னு வைங்களேன். வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா. எப்படி நீங்கள் கேட்குற மாதிரி தான், எப்படி உள்ளே வந்தீங்கிற மாதிரியே கேட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தட்டையும் பேசிட்டு வர்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இடம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி கைஸ், உங்களுக்கு ஃப்ரேம் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் இந்த இது ஃபீல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஒரு மாதிரி ஜம்முன்னு இருக்குது இடமே. வா, நான் இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஒரு சின்ன ரோடு ஃப்ரீ கிடச்சிதா, அதனால் நல்லா ஒரு மாதிரி ஓட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா இந்த இடத்துல வாவ் ரோடு நம்மளை செம்ம சர்ப்ரைஸ் பண்ணுதுங்க. வாவ், அட்டா பாருங்க, கார்னரிங்லாம் அடிக்கிறது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பேட்ச் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ரிஸ்கியில் கொண்டு வந்து விட்ருவோம். அதனால் நான் பெருசாக கார்னரிங் அடிக்க மாட்டேன். சின்ன சின்ன இடத்துல மட்டும் அப்படி ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவேன். இங்கே பாருங்க, இங்கே வந்து தான் ஸ்னோவே பார்க்குறோம். இது என்ன நடமாடும்னா, நடமாடும் மளிகை கடைங்க அந்த இடம். அதை மக்கள் இங்கே எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களாட்டு இருக்குது. அவங்க எல்லாம் எது வேணுங்கிற பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா வெயில் நல்லா ஓரளவுக்கு, மணி பார்த்திங்கன்னா இப்போ 12:22 ஆகுது. ஆனால் இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா வெயில் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மேலே க்ளவுடு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இந்த இடத்த மறைச்சிச்சுங்க. வெயில் வெளிச்சமே வரல. ஏன்னா அங்கே வருதுங்க. வா, அப்படியே ஐஸ் பக்கத்தில் போகும்போது இப்போ தான் அந்த வெயில் மறைச்சதுக்கும் இந்த கூலிங் காற்று அப்படியே சல்லுன்னு ஏறுது. வாவ், என்ன மாதிரி இருக்குது தெரியுமாங்க ரோடு. வா கைஸ், இங்கே வெயில் வந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் மேகம் மறைச்சிருச்சு. கைஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா லேக் இன்னும் 186 கிலோமீட்டர் தான் இருக்குது. வாங்க போகலாம். நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காருல, அவர் தான் பார்த்தீங்கன்னா சதீஷ் ப்ரோ. ஆக்சுவலி நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வீடியோஸில் எங்கேயுமே அவரை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாரு. நம்மளும் பார்த்திங்கன்னா அவர் கூட தான் ஒரு 2 நாள் சொல்ல முடியாது, இருக்கும் 2 நாளாக பார்த்திங்கன்னா அவர் கூட தான் ட்ராவலிங்கு. நம்ம அப்படியே ஜாலி வைப்பு பயங்கரமாக போயிட்டுருக்கு. இருங்களேன், இங்கே பாருங்கள், நடமாடும் கடை, ஐ லவ் இண்டியான்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவர் பின்னாடி உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபியான்சிங்க. அவங்க 2 பேர் கப்புள்ஸாக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி சதீஷ் ப்ரோ பார்த்திங்கன்னா இங்கே இந்தியா பெங்களூர் தான். ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சான். அவர் இதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் சுற்றி பார்க்கலாங்கிறக்கா இந்த டைம் வந்திருக்காரு. நம்ம இந்த இதில் மீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்காருனாலே நான் காரில் வந்தாராம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. வாங்க அப்படி இன்னொருத்தர் காட்டணும். ஏன்னா இன்னொருத்தர் யாருன்னா அவர் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாரு. வாங்க நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம்.
கைஸ் ஒருவேளை இங்கே மரமே இப்படி தான் வளர மாட்டிருக்குங்க. நானும் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன், எந்த மரத்துலையும் இலையே இல்லை, எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி விட்டுட்டு தான் இருக்குது. ஒருவேளை இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குமோன்னு தெரில. பார்த்திங்கன்னா லடாக் வண்டிகள் எல்லாமே, இதுவும் லடாக் வண்டி தான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா லடாக்கில் இப்போ தான் என்ன சொல்கிறது, ஆர்டி ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்பரு நடுவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெட்ரு வரும்ல, இந்த லெட்ரு வராது, வெறும் ஃபுல்லு டிஎன் கிடையாது, சாரி எல்ஏன்னு இருக்கும். எல்ஏ அந்த ஊர்களோட ஒவ்வொன்றும், நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸு. இது வந்து ஜேகே ஜம்மு காஷ்மீர், இதுவும் ஜம்மு கைஸ். இது பழைய வண்டி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் தான். இந்த புது வண்டியாக இருக்கும் பார்த்திங்களா, அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லேக்கில் தான், லடாக். வா ஆனால் மேக்ஸிமம் முடிஞ்சவங்க இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா 2 வீலர் வச்சுருக்கவங்க. 2 வீலர் கொஞ்சம் கம்மி தாங்க, 4 வீலர் எல்லாருமே வச்சுருக்காங்க. இன்கேஸ் எதுனாலும் பார்த்துக்கலாமே, பிடிச்சிக்கலாமேங்கிறதுக்காக. கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புத்தர் கும்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்களாட்டு. அங்கே கோயிலெலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஆக்சுவலி எனக்கும் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்கன்னா நம்ம அந்த விளாக் நான் போஸ்ட் பண்ணல, ஆனால் நான் திபெத்தியன் செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாழ்கிற மக்கள் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்கி அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்கூலு, காலேஜ் இவ்வளோ 2500 ஏக்கர் என்னமோ பார்த்திங்கன்னா அவங்களுக்காக கொடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டைம் நம்ம மைசூர் விளாக், சாரிங்க, அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தால் எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. வேணால் விடுங்க, நான் ஃப்யூச்சரில் வேணால், ஆமாம் எல்லாமே ஃப்யூச்சர் தான். இந்த வீடியோஸை முதல்ல போடுறோம், நான் கண்டிப்பாக போட்டுடுறேங்க. அங்கே போயிட்டு அங்கே கோயிலில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கே உள்ள இதெல்லாம் அப்படி, அங்கே உள்ள வைப்பே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருந்தது. இங்கே பார்த்திங்களா இன்னொரு இடம், இதெல்லாம் மண் மலைகளா மண் கோட்டைகளா என்னன்னு தெரியலையே, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டிருக்குங்க. மேலே வீடெல்லாம் கட்டியிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று இருக்குது. இது கடைகள் எல்லாமே க்ளோஸுங்க. இன்னும் இவங்களுக்கு இந்த சீசன் இல்லை, சீசன் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அது எப்படி சொல்கிறாங்க, வியாபாரம் இருக்கும். வியாபாரம் இருந்தால் தான் மக்கள் வரப்போக தான் வியாபாரம் ஆகும். அப்போ தான் அவங்களுக்கு எந்த பொருள் வாங்கி போட்டால் இருக்கும்ல. அதனால் இந்த பக்கம் எங்கேயும் மேக்ஸிமம் கடையெல்லாம் மிஞ்சி போனால் நாங்கள் எப்போவுமே சாப்பிட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்மகிட்ட கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்மகிட்ட ஒரு செட்டப் இருக்குங்களே, அதனால் பார்த்துக்கலான்ட்டு நம்ம இன்னைக்கு கிளம்பியாச்சு கைஸ். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே லேயில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பொருளும் கிடைக்கணும் இல்லை. அது எப்படின்னா நம்ம கார்கில் வரையும் பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்கும். அது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் வேணும்னா இங்கே சூப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி சோப்பு விட்டுட்டு நம்ம ஆளுங்க ஒரு ரெஸ்ட்டு போட்டாங்களாட்டிருக்கே. வாங்க வண்டியை நம்மளும் ஒரு ஓரமாக போட்டு போவோம். யூட்டன் போட வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம்ல. இருங்க கைஸ், அநேகமாக டீ சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்சால் அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வாங்க கைஸ் கிளம்பலாம். ஆக்சுவலி கைஸ் நம்ம ஒரு குட்டியாக ஒரு பிரேக் போட்டிருந்தோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே வரையும் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் நம்ம வந்திருக்கேங்க. அதுக்குள்ளேயும் ஒரு டீ பிரேக் போட்டாங்க. அதனால் நம்ம உள்ளே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்தாச்சுங்க. இது தாங்க ஒரு பெரிய கஷ்டம். சாவியை போடாமல் எடுத்துகிட்டு உட்காந்துருவேன், அப்புறம் சாவியை தள்ளிட்டு இருப்பேன். எடுத்தாச்சு, போகலாம். நெக்ஸ்ட்டு சொல்லியாச்சுங்க, இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து வண்டி நிறுத்த வேண்டாங்கிற மாதிரி பேசியிருக்கோம். வாங்க போகலாம். எல்லோரும் வண்டி எடுத்தால் நம்மளும் எடுத்துடலாம். அப்படியே இப்போலாம் டீ குடிச்சிட்டு ஒரு சின்ன பிரேக் போட்டோம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. வண்டி அப்படி எடுக்கும்போது நல்லா சூப்பராக இருக்குது. இந்த ரோடு அப்படியே நமக்குன்னே கொடுத்த மாதிரி இருக்குது. அப்படியே செம்மையாக ஃபீல் பண்ணிட்டு எல்லாத்தையும் முன்னாடி விட்டேங்க. அப்படியே நம்ம ஜாலியாக பொறுமையாக வரலாம். எப்படி நான் பார்த்தேன், இன்னும் ஒரு 186 கிலோமீட்டருக்கு மேலே மாதிரி இருக்குது, வாங்க பொறுமையாக போய்க்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியாச்சு. அது இல்லாமல் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டினதுக்கப்புறம் தான் பிரேக்குங்கிற மாதிரி 4 பேருக்குள்ளேயும் பேசிக்கிட்டோம். அப்படியே வாங்க ஃபீல் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நான் பாருங்கள், இந்த மலையே பார்த்திங்கன்னா ஸ்னோ தாங்க. அப்படியே இந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த என்ன சொல்லுவாங்க, கண்ணு கூசுதுங்க நிஜமாக.
அப்படியே மலை பார்க்கறதுக்கு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது பக்கத்தில் மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம்ல, இப்போ தான் இந்த கூலிங் அப்படியே லைட்டாக ஏறுது. இப்போ போகிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்னோ தான், ஸ்னோவோட மலையில் தான். ஏன்னா மேலே இங்கே ஸ்னோவா, அதே மாதிரி கீழேயும் பாருங்கள் ஸ்னோ தான். அப்படியே ஒரு மாதிரி ஜம்முன்னு ஜம்முன்னு செம பண்ணுதுங்க நம்மளை. டடடடடா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க. நம்ம வண்டி செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் சேஞ்ச் மட்டும் பண்ணியிருந்தா இன்னும் நல்ல ஸ்பீட் எடுக்கலாம். அப்படி ஹில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 80 நான் டச் பண்ணியிருக்கேன் நம்ம பைக்கில். ஆனால் ஏற மாட்டேன்றான். அது ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறான். ஏன் போயிட்டு அவனே நம்ம சங்கடப்படுத்திக்கிட்டுங்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேங்க. ரெட்டடா அங்கே பாருங்க எய்த்தாப்பில் ஸ்னோ. வாவ் ஆசம் முன்னதுங்க இடம். இன்னும் கைஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 179 கிலோமீட்டர் என்னமோ இருக்கும். ஆக்சுவலி கைஸ் நான் சொன்னேன்ல அந்த இது கல் கீழே கொட்டுதுன்னு, அதை எடுத்து போடுறாங்கங்க மக்கள். இந்த பிஆர்ஓ டீம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பருங்க. இதே மாதிரி தான் அங்கே நம்ம கார்கில் உள்ளே வந்தோம்ல, அங்கேயும் பார்த்திங்கன்னா ஸ்னோ ஃபுல்லாக ரோடே மறைச்சிடுது. ஆனால் அதை எடுத்து போடுறதுக்குன்னே அங்கேயே இருக்காங்கங்க. ஏன்னா இப்போ திடீர்னு லேக் ஏதோ தேவை பிடிக்கணும்னா ரோடு அது ஒன்று தான் இருக்குது. அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக இப்போ திடீர்னு இந்த இடத்துல ஸ்னோ இப்போ இன்ஃபர்மேஷன் வருது இந்த மாதிரி கேட்குறாங்க பிடிக்கிறாங்கன்னா அந்த டீம் குப்புன்னு இறங்கிடுவாங்க. பெரிய பெரிய ட்ரக்கு ஐஸ் நோத்தி போடுறதுக்கு. அப்புறம் அந்த ஐஸ் நோத்தி போட்டு ஐஸை திருப்பி இன்னொரு ட்ரக்கு போகும். அந்த ஐஸ் என்ன பண்ணணும் தூளாக்கி அதுக்கு மேலே அந்த பக்கத்துலேயே ஐஸ் இருக்குல்ல அந்த மேலே போட்டுரும். அதுக்கு ஒரு வண்டி. அது இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஐஸ் இருக்குல்ல, அது எப்படி சொல்கிறதுனா ஐஸ் ஸ்னோவை வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி தூக்கி வெளியே போட்டுருதா. அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்பயே ஈரமாக இருக்கும், மண் ஈரமாக இருக்கும்ல, அதை எடுத்து போடுறதுக்கு பின்னாடி ஆளுங்க வருவாங்க. உங்களுக்கு இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த ஐஸ் பார்த்திங்கன்னா மின்னுது, அப்படி கண்ணாடி மாதிரி அப்படி மின்னுது. கிறிஸ்டல் கிளியர் ஆட்டம். நமக்கு அந்த லைட்டாக டங்கு ஃப்ளோ ஆகிடுங்க, அது மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அது இப்போ இல்லை, அப்போ இல்லது சின்ன வயசுலேருந்து அப்படி தான். ஏதோ ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தப்போ நமக்கு லைட்டாக லூஸ்டாக விட்டுருவேன். இங்கே பாருங்க அப்படியே கார்னரிங்லாம் அப்படியே எடுத்துக்கின்னு ஜாலியாக. அது நம்ம ஆள் இப்போ எப்படி சைடில் கீழே ஆள் வந்துட்டு இருந்தால் கூட அவங்களுக்காக ஸ்பீடாக போகணும் மெதுவாக போகணுன்னுலாம் இருக்கும்ல. இவங்க எல்லாத்தையும் முன்னாடி விட்டுட்டேன், நீங்கள் போங்கங்க நான் பொறுமையாக வந்துக்கிறேங்க அப்படின்ட்டு. அப்படி பாருங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு வரேங்க. ஆக்சுவலி இங்கே இருக்கவங்க எல்லாருமே செம சாக்காக வராங்க. என்ன மக்கள்லாம் நின்றுட்டாங்க. ஓகே இது ஒரு இதாகிட்டுருக்கு. அடடடா இங்கே இருக்குது. ஆக்சுவலி கைஸ் நம்ம இந்த கடைசியிலேருந்து இங்கே நேற்று வந்து இங்கே வந்தோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போது கார்கில்லேருந்து இப்போ இப்படி போயிட்டுருக்கோம். நடுவில் உள்ள பிளேசஸ்லாம் சூப்பர். வாங்க போகலாம். சரி எல்லாத்தையும் முன்னாடி விட்டு ஜாலியாக வரலான்னு பார்த்தேன்னு கடைசியில் நம்மளை பிடிக்க எல்லோரும் நின்றுட்டாங்களே. நம்மளை பிடிக்கக்கா இல்லை, அந்த பிளேஸ் பார்க்கக்கா நின்றுட்டாங்க. அப்படி நம்ம வந்தோடனே சரி வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப சொல்லிட்டாங்க. நாமளும் கிளம்பியாச்சு. ஆக்சுவலி நான் இப்போ தான் நல்ல ஃப்ளோவில் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன்னா நிற்கிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. அதனால் வாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் போகலாம் அப்படின்ட்டேன். இங்கே பார்த்தீங்களா மனுஷன் ஷார்ட்கட்டில் பூந்து நமக்கே டப் கொடுக்குறாரு. நம்ம இதில் எடுக்க முடியாது, கல் முள்ளாக இருக்குது. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது, மனுஷன் பூந்துட்டார். டடடா இந்த இடத்துல மட்டும் லைட்டாக ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. அதே அந்த இடத்துல ரோடு அப்படி இருக்கு. ஸ்மூத்தி ரைடு அது கீழே ஏதோ போட்டிருந்து ஹாப்பி போத் ஏதோ போட்டிருந்து. ஆனால் சரியாக கவனிக்கல, நம்ம ஸ்பீடு கொஞ்சம் வந்துட்டு இருந்தனால. அடடா இங்கே பாருங்க கைஸ். அது இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிளான் இருக்குது. என்னென்னா நம்ம வண்டியை போய் சர்வீஸ் விட்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் கொஞ்சம் எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஆயில் மாற்றிட்டா நமக்கு கொஞ்சம் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதுக்காக நாங்கள் லேலேயே பார்த்திங்கன்னா கேடிஎம் ஷோரூம் இருக்காமா. நம்ம பைக் எடுத்தோம் பார்த்திங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு அங்கே ஒரு ப்ரோ நமக்கு ரொம்ப க்ளோஸு, அவருக்கு கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டு அவர் நம்ம இருக்க லொக்கேஷன்லேருந்து எல்லாம் செக் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ஷோரூம் இருக்குது, நீங்கள் போங்க பார்க்கலாம்
பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியே ஜம்முன்னு போய் வண்டியை ரெடி பண்ணிட்டு பக்காவா. ஆக்சுவலி கைஸ் நம்ம பைக்கு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அழுக்கு ஆகிட்டாங்க. இப்போ அப்படி வச்சுருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் சரி வேறு வழி இல்லையே. நடுவில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கழுவுலாம் தான் பார்த்தோம். ஆனால் அங்கே ஐஸ் தண்ணி, நம்மளால் தண்ணி மேலே கையே வைக்க முடியல. சரி வேணாம், இன்னொரு எங்கேயோ பக்கம் வாட்டர் சர்வீஸாக பார்த்து விட்டுறலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். எங்கேயும் முடியல. இன்னொரு இடத்துல வாட்டர் சர்வீஸுக்கு நான் போய் விசாரித்தேன் எவ்வளோங்க என்ன இதுன்ட்டு. ஆனால் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருமேங்கிறதுக்காக சரி இன்னொரு டைம் கழுவிக்கலாம் அப்படிங்கிறக்காக அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க நம்ம முடிஞ்ச செகண்ட் சர்வீஸாக கூட விட்டுறலாம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் கிளைம் ஆகிருக்கு. இன்னும் நமக்கு வந்து 2 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸே இருக்குது. முடிஞ்சால் இங்கே செகண்ட் சர்வீஸ் ரெக்கார்ட் மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு ஒரு மெமரி மாதிரி இருக்கும்ல. லடாக்கில் விட்டுட்டா செகண்ட் சர்வீஸ் அப்படின்ட்டு சொல்லிக்கலாம்ல கொஞ்சம் கெத்தா. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 4/4/2015 சாரி இதை சொன்னதில்ல கொஞ்சம் லூஸ்டாக விட்டுருவேட்டு. அதுதான் 25 இயர்ஸ். அப்போ நான் இன்னொன்று சொல்லணும்னா நம்ம சவுத்துலேருந்தே பார்த்திங்கன்னா லே ஏறினவங்க பார்த்திங்கன்னா நம்ம தான். ஆக்சுவலி இந்த புல்லட் போகுது இல்லை, இது வந்து லே வண்டி தான். நம்ம தான் சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் லே ஏறிட்டுருக்கோம், நம்மளும் ஹரி ப்ரோவும். ஆனால் எங்களுக்கு முன்னாடி வந்து தெரியாது இப்படி வரும்ன்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து இப்படி தான் வந்திருக்கு. ஏன்னா நமக்கு முன்னாடி வந்தவங்க யாரையுமே இல்லை. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்மால் பண்ணி தான், அது கோல்மால் இல்லை லீகலாக ஒரு கோல்மால் பண்ணி தான் வந்திருக்கோம். அப்படியே ரோடு நம்மளை சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுக்குங்க. இந்த கல் மட்டும் லைட்டாக கீழே கிடக்கலன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். இதை எடுத்து போடுறதுக்கு டீம் வச்சுருக்காங்க. இந்த நடுவில் சென்ட்ராக கல்லாம் கிடக்குதுல, அதை எடுத்து போடுறதுக்கு அந்த கார்னரில் திரும்பும்போது அந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் எடுத்து போகிறதுக்கு டீம் வச்சுருக்காங்க. கைஸ் நம்ம சரிவு சுற்றுலான்னு ஏன் சொன்னோன்னா, ஆக்சுவலி நம்ம வண்டியில் பிரேக் இல்லைங்க, ஃப்ரண்ட்டும் இல்லை பேக்கும் இல்லை. அடிச்சா அங்கேருந்து ஏபிஎஸ் தான். நம்ம வண்டி இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரே ரீசனே பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் மட்டும்தான். அடித்தா அந்த இடத்துல கச்சுக்குன்னு நிற்போம், அதுக்காக தான் இந்த வண்டி வாங்கினது. ஆனால் நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்ததில் அது லைட்டாக கொஞ்சம் லூஸ் ஆகிச்சாட்ருக்குங்க. பிரேக் வச்சா அது கொஞ்சம் ஒரு மாதிரி கம்மியாக தான் பிடிக்குது. ஆனால் ஓட்டிக்கலான்னு வைங்களேன். நம்ம 2-3 இடத்துல ட்ரை பண்ணோம், வேணால் அதுக்கு என்னமோ டைமே கொடுக்க முடியல. அதனால தான் இங்கே போயிட்டு நம்ம லடாக்கில் ஃபஸ்ட் சர்வீஸ் ஈரோட்டில், செகண்ட் சர்வீஸ் லடாக்கில் பங்கமாக விட்டுட்டு வந்துடலாம். அதனால தாங்க பிரேக் இருந்துச்சுன்னா கூட நான் ஆயில் மட்டும் நானே கூட மாற்றிடுவேங்க. ஏன்னா இந்த பிரேக் பார்த்திங்கன்னா நம்மளது உங்களுக்கு முன்னாடி வீடியோஸில் எங்கேயுமே நான் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன், பண்ணியிருப்பேனான்னு தெரியல எனக்கு. ஒரு ப்ரோ வந்து பைக் எடுத்துன்னு போனார், ரொம்ப ஆசையாக கேட்டார் ஒரே ஒரு டைம் ஓட்டி பார்க்கணுமா அப்படி இப்படின்ட்டு. நல்லா கொடுக்க தான் செஞ்சேன், மனுஷன் கீழே போட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நான் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வரேன், அதுக்கப்புறமேட்டு தான் வண்டி பிரேக் நிற்கல. ஆனால் என்னடா அதுன்னு பார்த்தா மனுஷன் அந்த பக்கமாக கீழே போட்டிருக்காரு. அது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு சாஃப்ட் மாதிரி தான் இருக்குது. சாஃப்ட்டில் போய் ஒரு பம்ப் பண்ணோம்னா பிரேக் அங்கே போய் அழுத்தி நிற்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த சாஃப்ட்டோட கட்டாகி கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறமே நானும் அறிவுறவுமே பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஆல்ட்ரு பண்ணி இங்கே வரையும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நானும் பக்கத்தில் ஸ்ரீநகர்லேயும் இருக்குன்னாங்க. ஸ்ரீநகர்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, அது கரெக்டாக அமையவே இல்லைங்க. அது நம்ம தான் என்ன தான் சொல்லி பண்ணாலுமே அது நமக்குன்னு ஒன்று நடக்கணும்ல, அது அமையலை. கைஸ் இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வண்டி தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஹில்ஸ் ரோட்லலாம் இது தானே யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம், தார் இந்த மாதிரி வண்டி தானே. ஆனால் இங்கே வந்து லோக்கல்ஸே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 800 தாங்க ரொம்ப. இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா 800 வந்து தெருவுக்கு 4 பேர் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் 800 தான், எல்லாம் அந்த சின்ன காரு. அது இல்லாமல் வெயிட்டு கம்மி, மைலேஜ் அதிகமாக தரும். அந்த ஒரு ரீசன் தாங்க இங்கே இவங்களுக்கு எல்லாமே. நம்ம ஆக்சுவலி இன்னொன்று வந்துன்னா எனக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் நம்ம இப்போ 800 வந்து பார்த்திங்கன்னா 35 மேலே கேஎம்பிஎல் தருதாமா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. அப்போனா நம்ம பைக்கே பார்த்திங்கன்னா குவாரிட்டி பிடிச்சோம்னா நம்மளால் கொஞ்சம் சேர்த்து தருவான், 40 மேலே தருவான். இப்போ அந்த இதுலனால கொஞ்சம் கம்மியாக தந்துட்டுருக்கான். நார்மல் டைமில் நம்ம மைலேஜ் செக் பண்ணும்போது 47 வரையும் கொடுத்தான். இப்போ இந்த இது டைம்னால தான் கொஞ்சம் விரட்டுன்னு தட்டுன்னு தட்டுறோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக தரோம். இல்லைனா எப்படி நம்ம 40 அதுக்கு 40 டூ வீலர் கணக்கு போட்டோம்னா அதுக்கு கார் வாங்கினோம்னா 4 பேர் போயிடலாம்ல. அந்த பிளானிங்கில் தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மேக்ஸிமம் இது வச்சுருக்காங்க. எல்லாம் அந்த சின்ன வண்டியை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஊரே காலியாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இப்போ தான் இங்கே ஒரு பள்ளி பஸ்ஸில் மட்டும்தான் மக்கள் இருக்காங்க.
ஏன்னா இந்த நான் சொன்னேன்ல, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பிஸ்னஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தான் இங்கே சர்வேவே இவங்க பண்ண முடியும். அதனால் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இங்கே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அதில் தான் வந்து இப்போ இங்கே ஒரு ரூம்ஸ் இருக்காட்டிருக்கு. நம்ம இங்கே ஸ்டே எடுக்கல. ஆக்சுவலி நேற்று நம்ம இங்கே இவ்வளோ தூரம் வந்திருந்தோம்னா கூட இங்கே அப்படி ட்ரை பண்ணிடலாம். ஆனால் நம்ம அங்கேயே குளிர் தாக்காமல் ரூமை போட்டாச்சு. இங்கே வந்து டம்ப் பண்ணி வச்சுப்பாங்கங்க. அதை வச்சு தான் அவங்க ரிட்டன் நார்மல் ஆகிற வரையுமே பார்த்திங்கன்னா சில நேரம் அங்கே ஒரு மாதம்லாம் ரோடு க்ளோஸில் இருக்கும். அந்த மாதிரி டைமுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க. அதனால் மினிமம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம உள்ளே போய் வாங்குறோம் அப்படிங்கிறோம்னா பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடே வாங்கினோம்னா 100 ருபீஸ்க்கு மேலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹார்ன் அடிச்சிருக்கலாம் நம்ம ஆர்மி என்னன்னு. சரி வாங்க. நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா லேக்குக்கு பார்த்திங்கன்னா 148 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க போகலாம். அது இல்லாமல் கைஸ் நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னா 2 மணி நேரம் 54 நிமிஷம் ஆகுவாங்க. நம்ம இதே ஸ்பீடில் போனோம். அப்படி ஜாலி பண்ணிட்டு வரலாம் வாங்க. லேக் பக்கத்தில் வந்துட்டாங்க. இத்தனை நாள் ஆசை. ஆனாடியே இப்படி வந்து பேசிக்கிட்டாரோ. ஆனால் அவன் எனக்கு செம்ம டப்பு கொடுப்பான்ட்ருக்குங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, குளிருது. எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த நகமெல்லாம் கொஞ்சம் நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடி கிளிப்பில் ஏதோ பார்த்துருந்தீங்கன்னு உண்டு, நகமெல்லாம் வலிக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காற்று ஒரு க்ளவுல இது ஒரு ஓட்டை இருக்கானு தெரிலங்க. அப்படி ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு அந்த நகத்துக்கிட்ட மட்டும் காற்று ஏதோ கூலிங் காற்று போய்கிட்டே இருந்தா மாடு இதுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது அந்த இடம் மட்டும். ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். இவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்கிது, இதை பார்த்துக்க மாட்டோமா, இதை தாங்கிக்க மாட்டோமா. இங்கே பாருங்க, நமக்கு முன்னாடி ஒரு ஆர்மி வெஹிக்கிள் ஒன்று போகுதுங்க. வாங்க போய் பக்கத்தில் பார்க்கலாம். ஐயப்பா ஐயம்மா அப்பா, குழி குழி குழி. ஆடா வாங்க, சைடு கொடுப்பாங்களா? இருங்க, அந்த பெண்டை தாண்டிடுவோம். பெண்டை தாண்டிட்டு நம்மளே கூட சைடு எடுத்துக்கலாம். நீ திருப்பி ஏதோ ஒரு ஊர் பக்கம் வந்திருக்குங்க. என்ன மாடு இங்கே, எருமை மாடா என்னன்னு தெரியலையே. எடுத்துக்கவா? ஆக்சுவலி நம்மளை பார்க்கல அவங்க வந்துட்டுருக்கத. கைஸ் இங்கே சொன்னல அந்த புத்தர் பார்த்திங்கன்னா இங்கே சிலையெல்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு, திபெத்தியன் மக்கள். அங்கே பாருங்கங்க, சாமி சிலை வச்சுருக்காங்க. நல்லா இவ்வளோ பெருசு. ஆக்சுவலி நடந்து போகிறதுக்கு வழி இருக்க மாட்டிருக்கு. இங்கே பாருங்க, இடமே எல்லாம் காலியாக இருக்குது. அங்கங்கே மட்டும் 2 பேர் 3 பேர் இருக்காங்க. ஹாய், ஹவ் யூ? இவர் ஏதோ ஜபம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அதை கையில் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவாங்கல்ல. இங்கே ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் ஒன்று இருக்குங்க. ஸ்கூல் படிக்கும் போதே அந்த பக்கம்லாம் போனதில்லை. இனிமேல் போய் என்ன பண்ண போகிறேன், வாங்க போகிறோம். கைஸ் இந்த ஒரு மேட்ரு இருக்குல்ல, இது வந்து சுற்றி விட்றதுங்க. நான் வந்து இது வந்து சுற்றிருக்கேன். எங்கன்னா நான் இதில் தான் கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா திபெத்தியன் செட்டில்மெண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் கூகுள் மேப்லேயே சர்ச் பண்ணிங்கனாவே அந்த பிளேஸ் வரும். அந்த இது வந்து சுற்றி விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மந்திரம் மாதிரிலாம் வச்சுருப்பாங்களே, அந்த மந்திரத்தை அதில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் சுற்றி விட்டு மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நடக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலி முன்னாடிலாம் சுற்றியிருக்கேன். மேபி நான் அப்போ என்ன வேணும்னு ஞாபகம் இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி லடாக் ட்ரிப் வரணும்லாம் வேண்டியிருப்பேனா தெரில, ஏதோ வேண்டியிருப்பேன், அது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்போது ஒரு மாதிரி சுற்றிட்டு வந்தேன். இப்போ வண்டி ரன்னிங்கில் முடியல. வாங்க நடுவில் எங்கேயும் வேறு பக்கமாக பார்த்தோம்னா, ஆக்சுவலி இந்த இடத்துல நிறையா பக்கம் வாங்கலாங்க. புத்தரோட இது வச்சுருக்காங்க. அங்கே ஒன்று கூட இருக்குது. நம்ம பைக்கர்ஸ்லாம் பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலி சதீஷ் ப்ரோஸ் மட்டும் தான் பின்னாடி வராரு. மீதி 2 பேருமே பார்த்திங்கன்னா முன்னாடி போகிறாங்க. நம்ம முடிஞ்சதுன்னா அந்த கோயிலில் முன்னாடி தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை இறங்கி ஒரு சுற்றிட்டு போகலாம். அது இல்லாமல் நம்ம உள்ளே போகலாமான்னு வேறு தெரில. ஏன்னா இங்கே ஏரியாவே காலியாக இருக்குங்க. அப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா இந்த லாங்குவேஜ் வேறு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி வழி இல்லை, மூடிதான் இருக்குது. இது பாருங்க, அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல பெரிய கோயிலுங்க. இங்கே ஏதோ செக் போஸ்ட் மாதிரி இருக்குது. யாரும் இல்லை, நம்மளாம் கேட்கல. வாங்க போகலாம். இங்கே பாருங்க, ஐஸ் நோவை கைஸ். ஒன்றும் இல்லை, அது மின்னுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேமரா தெரியான்னு தெரியல, அப்படியே மின்னுது கண்ணில் பார்க்குறதுக்கு எனக்கு.
இங்கே பாருங்கள் ஆம்னிலாம் வச்சுருக்காங்கங்க. இங்கே ஆம்னியும் ஓட்டுறாங்க. ஏன்னா மைலேஜ் அதுவும் நல்லா வரும், வண்டி நிறைய பேர் போகலாம்ல. ஹாய், திடீர்னு ரோட்டுக்கு வந்துடுவீங்களா? வரும்போது சொல்லிட்டு வாங்க. அப்படியே வண்டி வளையதுக்கு பயங்கரமாக இருக்கு, ஃபீல் பண்ணிட்டு போகிறோம். இன்னும் நமக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி எவ்வளோ இருக்குது இருங்க, அது ஃபோன் ஹோல்டர் நமக்கு கொஞ்சம் கோளாருங்க. நமக்கு கோவா வரும்போதே கோளார் ஆயிடுச்சு. அதனால அது போக்கில் தான் வச்சுக்கணும். நம்ம போக்குக்கு திருப்பணும், அதுக்கு வேலையை காட்டிடுது. இருங்க, அடடா எனக்கு ஒன்றும் செய்ய தெரியல. 144 கிலோமீட்டர் இருக்குங்க. வாங்க போகலாம் ஜாலியாக. தேங்க்யூ. இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து முன்னாடி கேட்டேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிக்கரடியை பார்க்கலாமாம்மா. ஏன்னா இது கண்ணுக்கு முன்னாடி நேருக்கு நேராக பனியில் இருந்தால் கூட அதை கண்டுபிடிக்க முடியாதாமாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்னோவாக அது மறைஞ்சிக்குமா ஆளுங்களை பார்த்தாங்கன்னா. ஆனால் நமக்கு எதாவது கிடச்சேன்னா பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே யாரும் எதோ எழுதியிருக்காங்க, என்ன லாங்குவேஜ் புரியல, இங்கிலீஷில் தான் லெட்டர் இருக்குது. அவங்களும் வேறு பைக் கிராஸ் சரன்னு வந்துடுச்சு. இங்கே பாருங்க இறக்கம், கீழே பாருங்க ரெஃபர் போகுது. ஜாலி ஆகுதே, செம்ம ஒர்த்து. 2025 நம்மளால் லைஃப்பில் மறக்கவே முடியாது இந்த வருஷம். இன்னும் எத்தனை வாட்டி நம்ம லடாக் வந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் வராது ஜாலி, எப்பயுமே வராதுங்க. இதுக்கு மேலே வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், அடுத்தடுத்து என்ன வரும் எது வரும்ன்ட்டு. இப்போ வந்து அப்படியே ஃப்ரீ மைண்டில் வரேன். எனக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும், திடீர்னு நடுவில் ஏதோ கேட்டாங்க பிடிப்பாங்க, எதுவுமே தெரியாது. எனக்கு ஆக்சுவலாக லாங்குவேஜே தெரியாதுன்னு வைங்களேன். அப்படி ஏதாவது சமாளிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த ஃபஸ்ட் டைம் மெமரி வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் அப்படியே ஒரு மாதிரி வச்சுக்கலாம் நமக்குள்ளேயே. லைட்டாக ஒரு புலிகள் கைஸ். இன்னும் பக்கத்தில் நம்ம ஸ்னோ பக்கத்தில் வந்துட்டோங்க, இன்னும் பக்கத்தில் வந்துட்டோம். ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாருங்க, தெரிகிறதா? அடடா ரொம்ப கூலிங் இருக்க மாட்டிருக்கே, வாயிலேருந்தே புகை வருது. வெயிலும் அடிக்குது, குளிரும் அடிக்குது, என்னது சாமி மெதுவா இறக்கத்தை பார்த்தா விட்டுருவேன் சல்லுன்னு. அது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்டா வண்டியில் பிரேக்கே இல்லைடி, இறக்கத்தில் வேகமாக போகிற நீங்கள் நினைக்கலாம், நிஜமானது பிரேக் இல்லைங்க. அது ஒரு மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுத்து திருகிறோம்ல, அதுலேயே அப்படியே நிறுத்தி ஸ்லோ பண்ணி அப்படியே லைட்டாக கொஞ்சம் இருக்க பிரேக் தழுத்தி வந்துட்டுங்கிறாங்க. இந்த மாதிரி ரோடு எந்த மாதிரி வண்டி கொஞ்சம் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பனிக்காட்டி நடந்து போன வழி தான். பார்க்கலாம், நம்ம வேறு இந்த இவ்வளோ வேகத்தில் வரோம், அப்படியே புயல் வேகத்தில் வந்துட்டு இருக்க. அப்படியே நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுங்க நடந்து போனது தான். அவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் கோடு போட்ட மாதிரி நடக்கிறானுங்க. நம்ம இதுவரையும் பார்த்தீங்கன்னா எத்தனை மலை ஏறி இறங்கணும்னு தெரிலிங்க. நான் வேறு கணக்கு வச்சுட்டே வரணும்னு நினச்சேன், அப்படியே மறந்துட்டேன். அந்த நம்மளை எப்படி சொல்கிறது, ரைட் பண்ணுறதுல சுற்றி எத்தனை பிரச்சனை, இன்றைக்கி எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் அதை எதுவுமே ஒன்று கூட மைண்டில் உட்காரல. அப்படியே இந்த ரைட்டில் மறந்துட்டேன். சொன்னேன் இல்லைங்க, இந்த பிஆர்ஓ டீம் இவங்க தாங்கங்க. இந்த ரோடை ரெடி பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட ஒர்க்கு, வேறு ஒர்க்கே இல்லை. அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி சொல்கிறது, நம்ம காலையில் எழுந்துச்சி வேலைக்கு கிளம்புறோம்ல, அதே மாதிரி இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும் இந்த மாதிரி இந்த இடத்துல அப்படின்ட்டு. அதுக்குன்னு வண்டி வந்துடும், வண்டியை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வேலையை முடிச்சு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அதே மாதிரி 2 நாள் 3 நாள் வேலையாக இருந்ததுனாலும் அங்கேயே இருந்து அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டு தாங்க வருவாங்க. ஆனால் செம்ம இல்லை. ஆக்சுவலி இந்த இடத்துல நிலம் இருக்கா, இப்போ பாருங்கள் வெயில் வரும், வேற மாதிரி ஆனால் செம்ம பண்ணுதுங்க ஆக்சுவலி. அப்படியே கார்னரிங்லாம் எடுக்கிறதுக்கு வேற மாதிரி. இந்த பாறை இப்போ நடு ரோட்டில் இருந்ததுன்னா வேணாம், நம்ம ரிட்டன் இதே ரோட்டில் தான் வெளியே போகணும். அங்கே மணாலி வெளியே க்ளோஸில் இருக்குது, நம்ம மாட்டிப்போம், வேணாம்.
இதுலேயே போயிட்டு இதுலேயே வந்துடலாம். நீ உன் வாயை வச்சுட்டு கம்மிடுறா, எதையும் சொல்லி விடாதடா. நான் நடந்துட போகுது. இருக்கிற பிரச்சனையே தலைக்கு மேலே இருக்குது, இன்னொரு பிரச்சனையெல்லாம் தாங்க முடியாது. வாங்க ஐஸ் அப்படி நான் போக போக லாக்கண்ணியை போட்டு வரேன். தெரியும் கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணணும்னு நினச்சா வண்டி வேகமாக வந்தது, சல்லுன்னு வந்துருச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி, அப்படியே அந்த ஏரி ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. இந்த வாரம் போட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க நம்ம சுற்றி விட்றது, அந்த சுற்றி சொன்னேன்ல. வாங்க, அவங்க மக்கள் எல்லாம் முன்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. முன்னாடி போகிறாங்களே தெரில, நம்ம 2 சுற்றிட்டு போகலாம். ஷூ போட்டு போகலாமா கைஸ்? இதுதான் சாரி, இப்படி சுற்றுட்டா சுற்றுங்க பார்த்திங்களா, அந்த இதில் பெல்லில் லைட்டாக டச் ஆகும், நம்ம வேண்டிக்கிட்டது நடக்கும்பாங்க. அங்கே பார்த்திங்களா ஒரு இது மாதிரி வந்து டச் ஆகுது, அது ஒரு சவுண்டு கொடுக்குது. போய்ட்றேன், பாய். வாங்க சுற்றியாச்சு, ஆசை தீர்ந்துருச்சு. ஆனால் எதுவும் வேண்டிக்கலைங்க. உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் சுற்றிட்டேன், நடக்கும். கைஸ் கூலிங் ஃபுல்லாக ஏறுது. இல்லை வைசர் ஓப்பனில் வச்சுருக்கடா. ஆமாங்க, இப்போ பரவாயில்ல கைஸ். நான் உங்களுக்கு சுற்றிட்டேன். சுற்றும்போது நீங்கள் எதோ வேண்டிக்கிங்க, இல்லை வீடியோ தள்ளிடுச்சுன்னா திருப்பி வேஸ்ட்டில் வந்து சுற்றும் போது நீங்கள் வேண்டிக்கங்க, அது நடக்கும். ஓகே வாங்க போகலாம். அது இறங்கி வந்துட்டு இருந்தால் லைட்டாக மூச்சு வாங்குதுங்க, ஒருவேளை கூலிங் கிளறாமான்னு தெரில. கைஸ் நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 131 கிலோமீட்டர் இருக்கு. வாங்க போகலாம். செம்மையாக இருக்குங்க. டட்டா வார்த்தை இல்லையப்பா. இருங்க ரோட்டில் வேறு கல் நடு ரோட்டில் கிடைக்குதே. லைட்டாக மாடிப்படா. பஸ்கீடு வந்துட்டியா? ஓரம் போ உள்ளே போ. ஓடா உள்ள, அங்கே ஒருத்தர் இருக்காங்க. இருங்க அவனையும் வாரமாக தள்ளி விட்டுருந்தார். உள்ளே போ. கைஸ் இந்த பாறை தான் அப்படியே நொறுங்கி விட்டுதுங்க. இது இந்த பக்கம் சகஜங்க. இங்கே பாருங்க ஸ்னோவை வேற மாதிரி செம்ம பண்ணுது. கைஸ் எனக்கு கை குளிர்றதுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறேங்க. ஏன்னா நான் கம்முன்னு இருக்காமல் எங்கே போனாலும் கையை உடனே க்ளவுஸை கழட்டி தண்ணியில் கை வச்சு ஆண்டாடுறேன்னா அதனால தான் ஒரு மாதிரி கூலிங் ஃபுல்லாக எரிதான்னு தெரில. நம்ம சதீஷ் ப்ரோ வந்துட்டுருக்காரு. நான் அப்படியே ஒரு மாதிரி ப்ளீஸாக வண்டியை போட்டு நின்ட்டேங்க. அங்கே பாருங்கள் மனுஷன் வந்துட்டுருக்காரு. அட அவர் ஒரு பியூட்டி ஷர்ட்டில் காட்டலான்னு பார்த்தேன். போகலாம் மேம் கூப்பிட்றாங்க. கைஸ் அவ்வளோதான், குட்டியாக ஒரு சில்லட் போட்டு இந்த இடம் எப்படி சொல்கிறேன்னாங்க. கொஞ்ச நாள் நான் வரும்போது நல்லா வெயில் இருந்துச்சு. அப்புறம் வெயில் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உரம் போடலாம் அப்படி சும்மா சில்லுக்காக போடலாங்கிறக்காக வண்டி உரம் போட்டேன். ஆனால் அந்த இடத்துல வெயில் அடித்து கொஞ்ச நேரத்தில் பனி மூடுது, திருப்பி வெயில் அடிக்குது, பனி மூடுது, வெயில் அடிக்குது. அப்படியே ஒரு நிமிஷம் நிற்கலாமேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்தார். அவர் ஒரு பியூட்டி ஷாட்டில் காட்டலாம்னு பார்த்தா 2 காருக்கு ஒரு காலை வந்துட்டானுங்க. சரி வாங்க. அதுக்கெல்லாம் மேம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் ஒரு குட்டியாக ஒரு ரெஸ்ட்டை கொஞ்ச நேரம் போட்டு போடலாம் அப்படின்னு போட்டாச்சு. அவங்களும் இப்போ ஓகே பெட்ரு, ஃபீல் பெட்டர்னாங்க. சரி வாங்க மேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்னு சொல்கிறாரு. வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. வாங்க போகலாம். ஆக்சுவலி அவங்க வந்து ஆஃப் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூலிங் வந்து இன்டேக் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதனாலே மேக்ஸிமம் நடக்கும் இதுக்கு.
அது இல்லாமல் வண்டி வேறு சில பேருக்கு வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுறது ஒரு மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்கள்ல, அந்த இதுலேயும் கூட நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு. ஓகே தான். இப்போ வாங்க நம்ம போகலாம். பறக்க விடலாங்க, செம்மையாக இருக்குது. இது உங்களுக்கு தெரியுதா நான் ஏன் இந்த இடத்துல நிறுத்துனேன்னு சொன்னது? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாமாக இருக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் போணுச்சுன்னா மேகம் நவுந்துடும். அப்படியே அந்த இடம் அப்படியே வெயில் அடிக்கும். சூப்பராக இருக்குது ஃபீல் பண்ணிட்டு ரைட் பண்ணுறதுக்கு. வேற மாதிரி. இதுவரைக்கும் நிறைய மலையை தாண்டிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா இந்த மலையோட பீக்கில் ஏறிட்டு இருக்கோங்க. அப்படியே வேறு மாதிரி. இங்கே ஒரு கல் இருக்கே, ஓரம் போட்டிருக்கலாம். சரி ரைட்டு. அது ஏன்னா நம்ம பைக்கர்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் தான் திரும்புவாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் கோளாறாயிடும். கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐ லவ் பிஆர்ஓ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தாங்க சொன்ன மாதிரி இங்கேயே பார்த்திங்களா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க தான் இந்த இடத்த அப்படி பக்காவாக ரெடி பண்ணுறது. இங்கே பார்த்திங்களா ரோட்டோரம் ஐஸ் கிடத்தாலும் அதை உடச்சி விட்டு, எப்படின்னா அப்போ தானே உடச்சி விட்டா தானே தண்ணியாக அது வெளியே போயிடும்ல. இந்த ஓரத்தில் பார்த்திங்களா தண்ணியாக வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃபே கொடுக்கலாம், ஒரு சல்யூட்டும் கொடுக்கலாம். கைஸ் ஆக்சுவலி நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குங்க. வாங்க போயிட்டு வரலாம். ஆக்சுவலி அந்த மலையை நம்ம மேல் டாப்பில் இருந்தோன்னு சொன்னேன் இல்லைங்க, அப்படியே கீழே இறங்கி ஆகிடுச்சிங்க. அப்படியே ஃபீலே வேறு மாதிரி. வாங்க அப்படியே போக நான் கம்ப்ளீட் லாக் பண்ணி போட்டார். குளிர் லைட்டாக வளருது, வேறு லாட் இல்லை. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குங்க. பார்க்கறதுக்கே மேலேருந்து பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. வா இருங்க உங்களுக்கு காட்டுறேன். அநேகமாக அந்த கட்டு போனால் தெரியும் நினைக்கிறேங்க. கைஸ் எப்படி இருக்கு பாருங்க. ரோட்டில் ஒரு சொல்லி இது இல்லை, அது இருக்கும் சில இடத்துல, அதை நம்ம கண்டுக்கூடாது. ஓகேங்களா? இங்கே பாருங்க கார்னரில் அப்படி வளைக்கிறதுக்கு பங்கமாக இருக்குது. அப்படியே நானும் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ரோட்டை அப்படி அடைச்சிட்டு வந்தாங்க. இங்கே பார்த்தீங்களாங்க, அந்தாங்க சொன்னேன். இல்லை நடம் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பில்டிங்ஸ்லாம். வா ஆனால் இங்கெல்லாம் எதுனாலுமே எக்ஸ்பென்சிவ் தானாட்டு இருக்குது. இப்போ இங்கே ஒரு நேரத்துக்கு நம்ம ஊர் பக்கம் வீடு கட்டினாவே எவ்வளோ காஸ்ட் ஆகுது. இங்கெல்லாம் இப்போ எப்படி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு. ஏன்னா அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு, ஏன்னா மண் அங்கே தான் இருக்குது. இருந்தாலும் சிமெண்ட்டு கல் ஆள் லேபர்ஸு அதெல்லாம் வச்சு பண்ணுறவங்களையும் போதும் ஆகிடுங்க. இங்கே பாருங்க எல்லா பக்கம் பிஆர்ஓ டீம் மேலே பார்த்துட்டே இருக்காங்க. இன்னும் லேக்குக்கு பார்த்திங்கன்னா 124 கிலோமீட்டர் இருக்குங்க. அட்டா ஆக்சுவலி அந்த கல்லுக்கும் நம்ம போட்டிருக்க மேப்புக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக வித்தியாசம் வருது. ஆமாம், நம்ம அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே பாருங்க, சிட்டி இல்லை ஆக்சுவலாக இது வில்லேஜ். டேய் இங்கடா நடு ரோட்டில் சேட்டை. இங்கே உள்ளவங்களாம் நல்லா புசுன்னு இருக்கானுங்க. ஆனால் இங்கே உள்ள மக்கள் நாயை அடிக்கிறானுங்க. நம்மளாலாம் அடிப்பாங்க, இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இப்படிங்களாம் பட்டாருன்னு இருக்கிறானுங்க. அன்றைக்கெலாம் ஒருத்தன் இப்போ ரூபாயை எட்டி மிதிக்கலாம் செய்கிறான். ஒருவேளை அவன் வளர்த்துற நாய் தான், இருந்தாலும் நம்ம அதை போய் கேட்க முடியாதுல்ல. இங்கே உள்ள நாயை பார்த்தா அப்படி ஒரு மாதிரி செம்ம ஆர்வமாக இருக்குது. நீங்கள் முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. எனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். நான் ட்ரை பண்ணேன், அது நம்மளை பார்த்து வரல, அதனால் அதை விட்டுட்டேன். சரி ரைட்டு, வேண்டாது நம்மளை வேண்டான்னு சொல்கிறவங்க யாருனாலும் சரி, நமக்கு அது வேண்டாம். அது நம்ம நவுந்து வச்சுறது தான் நல்லது. நல்ல ஒரு இறக்கம் வருது. இங்கே ஏதோ ரவுண்டில் ஏதோ போட்டிருக்காங்க, ஒன்றும் புரியலையே. இங்கே ஏதோ ஒரு வில்லேஜ் போல். இங்கே உள்ள மாடுங்க முதற்கொண்டு பாருங்க, நல்ல ஹேர் க்ரோத் பாருங்க. ஓ 2 கொம்பு வச்சு நிற்கிது. இதோட பெரிய மாடுலாம் பார்த்தேன். ஆடு சொல்லணும் பாருங்க, ஆடுலாம் கெடா போட்ட 2 கெடா தான். அது கொம்பு பார்க்கணும், படி கொம்பு வச்ச சிங்கண்டாங்கிற மாதிரி அப்படி நிற்கிது கெடா. இங்கே பார்த்தீங்களா, இப்போ தானே உங்களை பற்றி பெருமையாக பேசிட்டாரு. நீங்கள் பாட்டு ரோட்டை கிராஸ் பண்ணலாமா? இங்கெல்லாம் மாடு வளர்த்துற பழக்கம் இருக்குது, அதை நான் கெட்டி போட்டு வளர்த்தணுங்கிற இதுலையாட்டு இருக்குது. ஃப்ரீயாக விட்டுறாங்க. காஞ்ச இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு, வளர்த்துறானுங்க. ஆமாம், இங்கே எங்கே புல் பச்சை கலரில் நானே எங்கேயும் பார்க்கவே இல்லை. எப்பா
இங்கே பாருங்க கழுதை. ஐயோ என்னடா ஆச்சு? ஓடிலாம் போய் பிடிக்கிற காற்றுல ஏதாவது பறந்துருச்சா? பாருங்களேன், இந்த பாறையோட கலரே ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குங்க. ரெட்டா மெரூனா அப்படி ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த அப்படி தான் இருக்குமா தெரில கைஸ். நம்ம இப்போ ஸ்னோவெல்லாம் தாண்டி ஃபுல் பாறைக்குள்ளே இறங்கிட்டோங்க. அப்படியே பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. வா, என்னது இவ்வளோ பெருசுலாம் உருண்டு கிடக்குறீங்க? ஆமாங்க, இதெல்லாம் பாருங்கள் அப்படி டைமண்ட்ஸ் ஆட்டம் அப்படி கத்தி ஆட்டம் இருக்குது கீழே கிடக்கிற கல்லெல்லாம். இது பாருங்கள் நம்ம வீட்டு பகுதியில் இருக்க மாதிரி பாறை. அப்படி ஒரு மாதிரி மேலே இருக்கிறதுலாம் கீழே இருக்கிறதுலாம் அநேகமாக கட்டிங்ஸாக இருக்குல்ல, அதெல்லாம் உடச்சிருப்பாங்களாட்ருக்குங்க ரோடு போடுறதுக்காக. ஆமாம், அப்படி தான் உடச்சிருப்பாங்களாட்ருக்கு. இந்த இடம் வருங்க சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி வாமா ஜிக்கு 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 அந்த மாதிரி வேற மாதிரி இடம் சூப்பராக இருக்கு போங்க. வாவ் 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 கைஸ், நம்ம இது ஃபுல்லாகவே இறக்கம் தான் ஆக்சுவலி. அங்கே பாருங்க ரோடு அங்கே வரையும் கீழே இறங்குது. அநேகமாக ஒரு 3 கிலோமீட்டருக்கு இறக்கம் தான். மறையோட மறை மலையோட இறக்கத்தில் இறங்கிட்டு இருக்கேங்க. இங்கே பார்த்தீங்களா எல்லாம் சின்ன காரு தான். ஏன்னா இதுதான் வெயிட்டிங் கம்மி, மைலேஜும் சேர்த்து தர மாட்டிருக்கு. நம்மளும் வேணால் ஃப்யூச்சரில் ஒன்று ட்ரை பண்ணலாம் குட்டியாக. அந்த ஆல்டோவை இங்கே பார்த்து எனக்கு ஆல்டோ மேலே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுங்க. மேபி முடிஞ்சால் நம்ம ஃப்யூச்சரில் ஃபஸ்ட்டு காராக அது வேணால் வாங்கலாம். ஆனால் அதுக்கு அதே கம்பெனிலே ஸ்விஃப்ட்னு ஒன்று இருக்குங்க, அதை எடுத்தால் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். இதில் உள்ளது தான், இதில் உள்ள சேம் மைலேஜ் எல்லாமே. என்ன பட்ஜெட் மட்டும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சேர்த்திருக்கோம். சரி, அதை விட அதிகமாகவே இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இங்கே மட்டும் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. நல்ல வேலை ஸ்லோவாகி திரும்பிட்டோம். டேய் குட்டி பையா, ஓ மம்மி ஒர்க் பண்ணுறாங்க, பசங்க அங்கே கீழே இருக்காங்க. எங்கே ப்ரோ? இந்த இடத்துல ஏதோ பள்ளம் இருக்க மாட்டிருக்குங்க, அதுக்கு கல் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கைஸ், இவங்க பிஆர்ஓ டீம் யூஸ் பண்ணுற லாரி தான் இது. கைஸ், விண்டு ஃபுல்லாக அடிக்குதுங்க, விசு 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 விசு. அநேகமாக நம்ம டீப்பில் இறங்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி கைஸ், நம்ம அங்கே மேலே இறங்கணும்ல, அதே மாதிரி 100 மடங்கு கீழே இறங்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம காய்ஸ்லாம் ரெஸ்ட்டை போட்டாங்களாட்டிருக்கேன். ஹரிப்ரோ நிற்கிறாரு. வாட் இஸ் த மேட்டர்? மனுஷன் கோப்ரோ இது பேட்டரி தந்துருக்குங்க. எப்படி கோப்ரோ பேட்டரி தானே தந்துச்சு? எப்படி நான் கரெக்டாக சொல்ல? ஏன்னா நம்மளாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு கேப் பேட்ரி போட்டோம்னா அதுலேயே எடுத்துகிட்டு வந்துடுவேன் கட் பண்ணி. மனுஷன் அப்படி இல்லை, ஃபுல் ஃபுட்டேஜ் எடுத்திங்கன்னா 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துக்கு கோப்ரோவில் எடுக்க முடியாது, 8 நிமிஷம் தான் எடுக்க முடியும். அப்படியே ஒரே ரெக்கார்டாக இழுத்து விட்டுருவார். பார்த்தீங்களா, முட்டைக்கோசு என்னென்ன இருக்குது, வெங்காயம், முட்டைக்கோஸ், தக்காளி எல்லாம் போதுங்க. ஆக்சுவலி இது வந்து நடமாடுற காய்கறி கடைங்க. இங்கே பாருங்க, ஓரத்தில் தராசுலாம் வச்சுருக்காங்க. ஆனால் மனசு நமக்கு சைடு தான் கொடுக்குறாரு. நான் என்னென்ன காய் இருக்குங்கிறக்காக வேடிக்கை பார்த்துட்டு வரேன். ஓகே, ஆனால் இங்கே முட்டைக்கோஸ் நல்லா சாப்பிடுவாங்களாட்டிருக்கு. முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, காய். ஆமாம், இதெல்லாம் தான் கொஞ்சம் நாளைக்கு தாங்கும். தக்காளிலாம் இங்கே வந்தீங்கன்னா கெடுறதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜே தேவையில்லை.
வாங்கி அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சா போதும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க மாதிரி தான், நம்மளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களே பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் வாங்கிட்டு வந்தேங்க. அந்த 3 வெங்காயம் அப்படியே இருக்குது. என்ன லைட்டாக செடி போடுறது மாதிரி ஆயிடுச்சு. என்னடா 3 வெங்காயம் வாங்கினீங்கன்னா நிஜமாலும் வெறும் 3 வெங்காயம் தான் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ காய்ச்சி எடுத்த பார்த்தீங்களா, எவ்வளோ ஹைட்டு ஃபியூட்டு, அச்சியோ ஹைட்டு ஃபியூட்டு ரெண்டும் ஒன்று தான்டா. வாவ் வாவ் செம்மங்க. இங்கே பாருங்க, நிமிந்துட்டு தான் பார்க்கணும். வாவ் இங்கே பாருங்க, அங்கே ஒரு ஆள் நாயை விரட்டி விட்டாங்க. என்னத்தை தான் பண்ணுறானுங்களோ நாய் மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு விருப்பு ஒரு மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் கடை இருந்துருக்குது, இல்லைன்னா இப்போ இல்லை, இருந்திருந்தால் ஒரு டீ சாப்பிட்ருலாம். இங்கே பார்த்தீங்களா சமைக்கிறாரு வண்டி டிரைவரானே. பார்ப்போம், நமக்கு இன்னும் பசி எடுக்கலை. ஏன்னா பேக்கரி ஐட்டம் சாப்பிட்டோம்னா பசி எடுக்காதுங்க சீக்கிரம். இந்த பக்கம் பாரு அதிகமாக உழுவுற இடமுமா வாய்ப்பு இருக்கு. அடி டுமிர் உருண்டு வர இடம். ஏன்னா இடம் பயங்கரமாக இருக்குங்க, பயங்கரம் வேற மாதிரி. வா இடம்பா கைஸ், எனக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குங்க. அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு தள்ளிட்டாங்க. வா இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ இதுலேயும் தண்ணி இங்கே மலையில் ஊத்தாட்ட ஊற்றுது, அதில் ஸ்னோ. அநேகமாக இதை குடித்தா சளி பிடிக்குமா தெரியலையே. இது வேணால் சாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கரைஞ்சிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா இதில் மேலேருந்து ஏதோ கரைஞ்சி கீழே விழுந்துருக்கு, பாறை ஏட்டு இருக்குங்க. இதுதான் பிளாக் ஸ்டோன், இல்லை பிளாக் ஐஸ்ன்னு சொல்லுவாங்களே, இதுதாங்க. இது வந்து ரோட்டில் இருந்தால் தான் வண்டி ஓட்டவே முடியாது. இதெல்லாம் உடஞ்சி விழுந்துருக்குங்க. பாதி ரோடு போடும்போது உடச்சிருப்பாங்க, மீதி வந்து பார்த்திங்கன்னா அதுவாக விரிசல் விட்டு விழுவுது. சரி கைஸ், நான் அப்படியே விளாக் பேசிட்டு தரேங்க. அப்படியே ஒரு மாதிரி இருந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டேன், அப்படியே ஜாலியாக. வா இந்த விளாகுன்னு எவ்வளோ மிஸ் ஆகும் என்னென்னலாம் தெரிலங்க. ஒரு மாதிரி மெமரிஸ்க்காக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படியே அதுவும் தருது, நானும் வாங்கிக்கிட்டே இருக்கேன். அப்படியே பாருங்க, இந்த மலையிலேருந்து பார்த்தா அந்த மலை வேற மாதிரி. என்ன இவ்வளோ பெரிய கட்டியாட விழுவுது. கைஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ காற்று விசுன்னு அடிக்குதுங்க. அந்த சொல்லுவாங்கள்ல அந்த பேய் காற்றுங்கிற மாதிரி, இப்படி இங்கே அங்கேருந்து இப்படி சுற்றிக்கிட்டு வந்ததுங்க. வந்து பைக்கில் பட்டுச்சு, பைக்கில் அப்படி ஒரு ஆட்டி விட்டுருச்சுங்க வேற மாதிரி. ஆனால் ஒரு சைடு கருக்கடு ஆகி போச்சு. அந்த பேய் காற்று அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்ட்ரைக் அனுச்சா ரைட்டா ஏதோ. நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாமே பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க, நம்ம தான் முன்னாடி போயிட்டுருக்கோம். லைட்டாக ஒரு மாதிரி புளி கரைஞ்சிருச்சு, பரவாயில்ல வாங்க பார்த்துக்கலாம். கைஸ், இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 98 கிலோமீட்டர் இருக்குதுங்க, வாங்க போகலாம். ஆனால் ரோடு சூப்பராக இருக்குதுங்க. அடடா, இவன் எப்போனாலும் கலந்துட்டு விடுவானே அந்த கண்டிஷனில் தான் இருக்கான். ஒருவேளை அதனால தான் இவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்லேயே இருக்காங்கங்க. உங்களுக்கு லீவெலாம் எப்படி கொடுப்பாங்க? நம்மளா பார்த்து லீவ் போட்டுக்கலாமா, இல்லை அவங்க கொடுக்கும்போது தான் எடுத்துக்கணுமா தெரியலையே. கைஸ், அங்கே பாருங்க, நம்மளோட ஏதோ ஒரு போர்டு ஒன்று வரவேற்குது, வாங்க பக்கத்தில் போகலாம். இன்னும் 97 கிலோமீட்டர் போகலாம் பொறுமையாங்க. அப்படி ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக ஜம்முன்னு போகலாம். கோ ஸ்லோ த ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. இது என்ன போர்டு? கைஸ், இங்கே ஏர்போர்ட் இருக்கா? ஏர்போர்ட் இருக்கு. நம்ம ஏன் ஃப்ளைட்டில் வண்டியை கொண்டு வர முடியுமா தெரியலையே, விசாரிப்போம். மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம வேணாம் வண்டியை வந்து பார்சலில் கொடுத்துட்டு நம்ம வேணால் ஃப்ளைட்டில் வந்து இறங்கலாம். ஆனால் நம்ம
அப்படியே முடியாது. திருப்பி நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு ரிட்டன் கீழே போகணும். பார்ப்போம், அதுக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி பண்ணுவோம். தெரியாத இங்கே சாப்பாடே இல்லையாட்டிருக்குங்க. பாருங்க, பையன் ரொம்ப வீக்காக இருக்கான். கைஸ் இன்னொரு தருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் கைஸ். ஹாய் 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 கைஸ், நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல நம்மளோட மகாராஷ்டிரா ஃப்ரெண்ட். இருங்க, யா ஸ்ட்ரெயிட் ரோட், ஸ்ரீநகர் ஸ்ட்ரெயிட் ரோட். ஹாய் சொல்லிட்டுங்க கைஸ். இவங்க 2 பேரும் தான் நம்மளை இங்கே வரதுக்கு ஒரு காரணம். கைஸ் இங்கே எல்லாம் சன்லைட் வாங்குறதுக்காக உட்காந்துருக்காங்க. வாங்க, கூட்டத்தில் நம்மளும் ஐக்கியமாயிடலாம். இருங்க, ஹெல்மெட்டில் கழட்டி வச்சுட்டு வந்துடுறேன், மண்ணில் கீழே விழுற போது. கைஸ் இவங்களோட வண்டி இதுதான் கைஸ். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா FZ வெர்ஷன் 2. ஆக்சுவலி கைஸ் இந்த வண்டியில் செம்ம சர்ப்ரைஸ் இருக்குது. இருங்க உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. இருங்க ப்ரோ, யுவர் கீ, யுவர் பைக் கீ. 1 மினிட். இருங்க, எதுக்காக வாங்கிட்டு வரேன்னா இதில் ஒரு கதை இருக்குங்க. இங்கே பாருங்க, 1,34,046 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காருங்க. எப்படி பங்கம் பண்ணுறாரு. வண்டி ஃபுல் ஆல்ட்ரேஷனுங்க. நாங்கள் ஷிப்பிங் பண்ணிட்டு வரும்போதே வண்டி தான் சைட் அடிச்சுட்டு வந்தேன் நான். கிராஸ் கட் போட்டிருக்காரு பின்னாடி. ஆக்சுவலி நம்ம வண்டியில் இது கூட இல்லைங்க, இது வரையும் பார்த்தீங்கன்னா மனுஷன் எல்லாம் ரெடி பண்ணி போட்டிருக்காரு. ஓகே கைஸ், வாங்க கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் ஐக்கியமாயிடலாம். நண்பர்கள் 2 சைடு பேர் பின்னாடி வந்துட்டுருக்காங்க, வரட்டும். அப்படியே இப்போ வந்தோடனே வண்டி எடுக்கலாம். கைஸ் சொன்ன மாதிரி சன்லைட் செம்மையாக இருக்குங்க. இந்த கூலிங் டைமில் அது வாங்கணும். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லேக் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இங்கே இதில் பார்த்தீங்கன்னா குளிர் பயங்கரமாக இருக்குது. எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே தான், மேனேஜ் பண்ணுற லெவலில் தான் இருக்கேன். ப்ரோ குளிர்துங்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் பண்ணி போட்டிருக்காரு, சின்ன செட்டப். அதே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் வாமப் ஆகிட்டு போகலாம், என்ஜாய் த ரைடு அப்படின்னு இருக்காரு. பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க அதோட சேர்த்து நம்மளும் வாங்கிக்கலாம். அந்த இதெல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது ஓகேங்க, இல்லைன்னா லைட்டாக முடியல. காற்றும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பயங்கரமாக அடிக்குது. Start your vlogging. Yeah. Say something. Say. Careful. There's so much cold here. We are warming up. Then after 5 minutes we will go along our way to Leh. Yeah. சரி கைஸ், இருங்க நானும் வாம்ப் ஆகிட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி போக போகிறோம். மோட்டர் லைட் செட்டப்பில் பேசுகிறேன். கைஸ் இங்கே தான் நம்ம குளிர் காஞ்சோம். ஆக்சுவலி பயங்கரமாக இருந்துச்சுங்க. வாங்க திருப்பி ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வாங்க போகலாம். நான் கூட நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அது பக்கத்தில் உட்காந்துதான் தெரியுதுங்க நமக்கு எவ்வளோ கூலிங் இருந்திருக்குன்ட்டு. ஆக்சுவலி எல்லாம் போட்டு அணைச்சாச்சு. வாங்க, நல்ல வேலை, தேங்க் காட். இங்கே ப்ரோ அங்கேயே ஃபோனை விட்டு வந்துருப்பாருங்க, எடுத்துக்கிட்டாரு. சரி வாங்க, நான் அப்படியே போக போக விளாக் கன்டினியூ பண்ணிட்டு வரேங்க. இப்போ நாங்கள் அந்த குரலுக்கு அரைச்சினதுக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்போ வந்து அந்த கை கொஞ்சம் வலி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் இது காலி பண்ணி விட்டுருச்சுங்க. செம. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் இங்கே வாழ்கிறாங்கல்ல, இங்கே உள்ள மக்கள் வந்து அடிக்கடி ட்ரை பண்ணுவாங்களாம். ப்ரோ தான் சொன்னார். வா சூப்பருங்க, செம விஷயம். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கவங்க சிட்டியில் எங்கேயுமே ட்ரை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இதில் நம்மளே பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் சிட்டி ஹோட்டல்ஸில் பார்த்திங்கன்னா ஹீட்டரே வச்சுருப்பாங்க, கேஸ் ஹீட்ரு. அதில் எப்படின்னா உதாரணத்துக்கு அது எப்படி இருக்குன்னா, நம்ம ஷவர்மா வாங்க போகிறோம் இல்லைங்க, அதுக்கு மேலே அந்த இடத்துல ஒரு
ஹீட்ரு ஒன்று இருக்கும் தெரியுமா, சம்மந்தமாக அந்த பேட்டரியில் அந்த இது கொண்டு போய் கொஞ்சம் வச்சு காட்டுவாங்கல்ல, அதே மாதிரி தாங்க ஹோட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருப்பாங்க. நானும் ப்ரோவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதே பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்காக கீழே வந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் நேரம் இருங்க, கொஞ்சம் வேலையாக இருக்குங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க. அதுக்காக ரிசப்ஷனில் உட்காந்துருந்தேன். பக்கத்தில் ப்ரோ உட்காந்துருந்தாருன்னு சொல்லிட்டு நான் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த இதில் ஹீட்டில் உட்காந்துருந்தேன். அப்புறம் ப்ரோ எனக்கு கொஞ்சம் கொடுத்தாரு, நான் என் பக்கம் கொஞ்சம் திருப்பி வச்சாரு. நாங்கள் 2 பேரும் அப்படியே தான் பேசி பழகணும். அப்புறமேட்டு தான் தெரியும், நானும் பெங்களூர்கார் இருக்கார் இல்லைங்க அவர் சதீஷ் ப்ரோ, அவருக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடியே இவங்களை தெரியுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நான் இப்போ புதுசாக ரேண்டமாக யாரோ பார்த்து பேசுவோம்ல, அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. செம மனுஷன் இவர். பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரிப்பு எல்லா பக்கமும் அடிச்சிருக்காரு. அதை சொல்லிட்டேன், நீங்கள் தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னா என்னை கூப்பிடாம, நீங்கள் வந்தீங்கன்னா என்னை கூப்பிட்ருங்க, அப்படி நம்ம மட்டும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி நம்மளும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ட்ரிப் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவரை பார்த்துட்டு இவரை மீட் பண்ணிட்டு வரலாங்க. கைஸ் இப்போ லெஃப்டில் ரிவர் ஓடுதுங்க, சூப்பராக இருக்குது. அப்படி சீனிக்காக பார்க்குறதுக்கும் சரி, அப்படியே ரைட் பண்ணுறப்போ செம ஃபீலிங்காக இருக்குது. கைஸ் இந்த பாறை இருக்குது பார்த்திங்களா, இந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா அயன் இருக்குங்க, உள்ள இரும்பு, பாதி இரும்பு பாதி கல், அந்த இதில் சேர்ந்த பாறைங்க. எனக்குமே பார்த்திங்கன்னா தெரியாது, ப்ரோ தான் சொன்னார். இது வந்து பார்த்திங்கன்னா அயன் பாறை, அயன் ராக் அப்படின்னாரா, என்னடாங்கிற மாதிரி புரியல எனக்கு. அதுக்கப்புறமேட்டு புளி போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓஹோ இப்படி ஒன்று இருக்கா ட்ரிக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செமங்க, எப்படி இது இயற்கையாகவே இருந்திருக்கு மெட்டீரியல் எல்லாம். வா இரும்பு வேலை, சரி நமக்கே தெரியல பாருங்க. லே எவ்வளோ தூரம் இருக்குது கைஸ்? இன்னொரு லே வந்து ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் தான். வாங்க போகலாம் கைஸ். இந்த இடத்துல இரும்பு பாறை இருக்குதுன்னு சொன்னாங்களே, இன்னும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலி இதுதாங்க, தெளிவாக பார்க்கலாம். வா சூப்பராக இருக்குல்ல. கைஸ் அப்படியே போனால் பிளாக் பண்ணி பண்ணிட்டு வரேங்க. ரோடு நல்லா ஸ்மூத்தி ஆயிடுச்சு. நானும் எங்கடா கடை பேஸ்ட்டு வைக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு இந்த வாட்டி மெமரி கார்டு ஃபுல்லாக இப்போ வச்சுக்க, இன்னும் போகிற வரையும் இது எப்படி போக மெமரிஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குங்க. அதனால தான் அப்படி கடன்னு ஒப்பிச்சிட்டு ஆஃப் பண்ணி வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஓகேங்க வாங்க அப்படி நான் பிளாக் பண்ணி போட்டுறேங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் லடாக் வெறும் 54 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இன்னுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்தி காடு ஃபுல்லாக இருந்தது இல்லை, எது தேவையோ பார்த்து ஃபோனில் மாற்றி விட்டு டெலிட் பண்ணி விட்டேங்க. எப்படி இருக்கு ஆக்சுவலி ஹெவன் மாதிரி இருக்குங்க. வாவ் சென்ட்ரல் ரோடு நம்ம தான். ஆக்சுவலாக நமக்கு கூட நிறைய பேர் போகிறாங்க, இருந்தாலும் அந்த ரோடை ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்படி எப்படி சொல்கிறது, குதிச்சு ஏறுதுங்க ரோடு. 90 தொட்டுருச்சு. இது வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தொடவே இல்லைங்க. அது ரோடு ஸ்ட்ரெயிட் ரோடுங்கனால நம்மளால பறந்துன்னு வரோம். வேற மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஸ்னோ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராக்கு பாறைகள். இந்த பக்கம் பாறை தான், இருந்தாலும் இந்த பக்கம் ஸ்னோ இருக்க பாரு, இங்கே போக ஸ்னோ இல்லாத பாரு. இன்னும் லேக் 49 கிலோமீட்டர் தான் இருக்கு. வாங்க நமக்கும் லேக்குக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 44 கிலோமீட்டர் ஒன்லி. வாங்க போகலாம். ஏங்க செம்ம பண்ணா இருக்கு ரோடு. ஏன்னா நடுவில் அந்த எப்படி சொல்கிறது, அந்த குளிர்க்கு அந்த ஹீட்டில் கொஞ்ச நேரம் நின்றுது ஓரளவுக்கு செம்மையாக இருக்குங்க. இல்லைன்னா இந்நேரம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி இருந்திருக்கும். இத்தனை க்ளவ் இருக்குது, இருந்தாலும் இந்த சீசன் அப்படிங்க, அதை நம்ம குறை சொல்ல முடியாதுன்னு வைங்களேன். இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம நார்மலாக ஜூன் ஜூலை செப்டம்பர் வரையும் பார்த்திங்கன்னா, செப்டம்பரே கொஞ்சம் டேஞ்சர் தான், அக்டோபர் வரையும் பார்த்திங்கன்னா வர்றது ரொம்ப சேஃப். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்பரேச்சர்லாம் மாறாது. ஆக்சுவலி கைஸ் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது, ஆனால் குளிர் பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குங்க. அப்படி இன்னும் நைட்டில் எப்படி சர்வே பண்ண போகிறோன்னு தெரில. வாங்க பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடிலாம் நிழலில் வந்தால் நல்லா இருந்ததா, இப்போ லைட்டாக குளிருது. ஏன்னா மணி எத்தனை 5 ஆக போதா? ஆமாம் 4:53. யா டன் கைஸ் அங்கே பாருங்க, மேலே ஒரு வீடு சூப்பராக. என்ன பண்ணுறாங்க, எந்த பக்கம் போகலாங்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. சரிப்பா பார்த்து யோசிச்சுட்டு வாங்க. இங்கே பாருங்களேன், சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு பாலம். இந்த மாதிரி லைட்டாக தூக்கி அடித்தா தான் பிடிக்க மாட்டேங்குது. திடீர்னு ரோடு பெருசாகிடுது, பம்பாட்ட குப்குன்னு.
கைஸ் நமக்கு கீழே ஒரு ரோடு தெரியுதுங்களா, அந்த ரோடு தாங்க மணாலிலேருந்து வர ரோடு. ஆக்சுவலி மணாலிலேருந்து வந்தாலும் லேக் இப்படி வந்து இங்கே வந்து தான் ஏறணும். அதுதான் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அப்படி தான் பிளான் வச்சுருந்தோம். ஏன்னா மணாலி ரோடு ரொம்ப க்ளோஸில் இருக்குங்க. இப்போமா நம்ம எப்படியே பூந்தடிச்சிட்டு வேலை வந்துட்டோன்னு வைங்களேன், அது ரிட்டன் அதில் போகிறது ரொம்ப ரிஸ்கியாமா. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி கார்கில் வந்துட்டு கார்கில்லேருந்து லே போயிட்டு லே எல்லாம் சுற்றிட்டு திருப்பியும் லே வந்து லேலேருந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ஒன்று இருந்துச்சு பார்த்திங்களா. ஆக்சுவலாக இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம அப்படியே மணாலி போகலாம். மணாலி போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு சிம்லா போயிட்டு அப்படியே கீழே போயிடலாங்க. அப்படி தான் பிளான் வச்சுருந்தோம். ஆனால் நடக்கலை. நமக்கு பார்த்திங்கன்னா கடவுள் இன்னைக்கு இந்த வாட்டி இவ்வளோ தான் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, இதுவே ஹாப்பி தான். ஆனால் லேல வண்டி ஓட்டுறதே வேற மாதிரிங்க. வா வா வா. கைஸ் நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா லேக்கும் நமக்கு வெறும் 28 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. வாங்க போகலாம். கைஸ் இந்த ரோடு பாருங்களேன், அப்படி ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கு இங்கே ஒன்று தான் இருக்குது. நான் வந்ததுலேயே பார்த்தேன் நடுவில் இல்லை ஒரே ஒரு இடத்துல வந்து ஹெச்பி பங்கு ஒன்று பார்த்தேன். ரொம்ப சின்ன பங்கு பார்த்தேன் நான். ஆமாம், நம்ம பையன் ஓடுவான், இன்னொரு 470 கிலோமீட்டர் ஓடுவேன்னு சொல்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் நான் உங்களுக்கு ஒன்று காட்டுன்னு நினச்சேன். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வந்து 5660 கிலோமீட்டர் வந்துட்டேங்க. கைஸ் இப்போ பாருங்கள் வெயில் எவ்வளோ அடிக்குது, என்னாலே ரோட்டில் தெரியுதா. ஆனால் -5 இருக்குங்க. வெயில் அடிக்குது, குளிர் அடிக்குதுங்க. வா, ஆனால் செம ஃபீலிங்கு. ஆளே இந்த கடைக்கு யாருக்கிட்ட தீயாத்திரைன்னு சொல்லுவாங்கல்ல. ஐயோ கடை வேற இல்லையா, அந்த கலாய்ச்சிக்கணும். பண்ணா போயிட்டு இருக்குங்க. சதீஷ் ப்ரோ வேற இந்த பக்கம் ஒரு பிளேஸ் இருக்கு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி கைஸ் இது நல்லாயிருக்குன்னு வேறு சொன்னாரா. சரி வாங்க திருப்புங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதே தான் முன்னாடி போர்டு பார்த்தேன், உலாமா வில்லேஜ்னு போட்டிருந்தது. ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட் ரோடாக தான் இருக்குது, என்ன இருக்குன்னு தெரில. வாங்க ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவோம். எம்மா ஐயோ ப்ரோ, பிரேக் வச்சு நான் கீழே விழுந்துருப்பேங்க. நின்றுட்டு இருந்தால் கூட நின்றுருப்பேன். ஏன் ஓகே நானுமா கைஸ் இந்த பக்கம் பாறைகள்லாம் பார்த்தீங்களா எப்படி உருகி ஊற்றுன மாதிரி இருக்குல்ல. ஆனால் பயங்கரமாக இருக்குங்க. ஆக்சுவலி கைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் இல்லை. அந்த வழியாக போனால் அந்த இடத்துல ரோடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அதுதான் போய்ட்டு ஒரு குட்டியாக ஃபோட்டோ ஷூட் மாதிரி அந்தளவுக்கு இல்லை, நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு மெமரிஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோங்க. வாங்க போகலாம். கைஸ் அவங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரில, இருங்க ரோடு கிராஸ் பண்ணுறேன். வெல்கம் டு லே. உள்ள நம்மளை வரவேற்றுச்சுங்க. இன்னும் கரெக்டாக போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த லொக்காலிட்டி இந்த ரவுண்டு அந்த இது வரையும் பார்த்திங்கன்னா இந்த ஊருங்கிற மாதிரி கணக்கு இருக்குல்ல, இதோட லே வந்து அந்த ஏரியா ஸ்டார்ட் ஆகுதுங்க. வெல்கம் டு லேன்னு போட்டாங்க. வாங்க போகலாம். ஆக்சுவலி கைஸ் இன்னொரு 10 கிலோமீட்டர் போனால் நம்ம சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி போயிடுவோம். வா, நம்மளை வெல்கம் பண்ணிடுச்சு லே. வாங்க போகலாம். ஆக்சுவலி கைஸ் இந்த அங்கே உள்ள ஃபோட்டோஷூட் எடுத்தோம்ல, அந்த ரோடு லிட்ரலி இதே ரோடு, ஆனால் சிங்கிள் ரோடு, சின்ன ரோடு. இந்த எல்லோ லைன்லேருந்து ஒயிட் லைன் வரையும் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு 4-5 ஃபோட்டோ கிடச்சிது. வா, இல்லை எனக்கு என்ன ஒரு ஆனந்தங்கிறது வச்சிங்களேன். வீட்டிலேருந்து வரும்போது
அந்த நம்ம ஏரியா அந்த அட்டக்கம்பெனி முக்கு இருக்குல்ல, அங்கேருந்து வரும்போது அப்படியே ஒரு மாதிரி மெய் மறந்து அப்போ தான் சொல்லிட்டு வரேன், ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் ஆகுது லடாக் போக போகிறோன்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசிட்டு வந்தேன். இப்போ உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அது இதுவும் சிங்க் ஆகுது எனக்கு. அங்கே பேசினோம்ல கடைசியில் இப்போ இன்றைக்கி லடாக்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி. ஆனால் வீட்டிலேருந்து கிளம்பும் போது செம்ம வைப்பில் தான் கிளம்புனேன். இந்த நடுவில் டெல்லி வந்தான்னு சொன்னாங்க. அதான் டெல்லிக்கு மேலே சொல்லிட்டாங்கல்ல வேண்டாம் ஆகாது அப்படிங்கிற மாதிரிட்டு. ஆனால் சாத்தியப்படுத்தி வந்துட்டு இருக்கோம்ல வேற மாதிரி. அதனால தான் வ்ளாக் கூட பண்ணல, அப்படியே அமைதியாக வந்துட்டு இருக்கேன். வா வா காய்ஸ், நாங்கள் வந்து இப்போ லடாக்கில் இருக்கோம். வேற மாதிரி எனக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. வேற மாதிரி வா வின்னிங் மூமெண்ட் தான். நம்ம லடாக்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஹரிப்ரோ கிளம்பிட்டாரு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்பர் பிளேட் ஆல்ரெடி தொங்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து இன்னொரு பக்கம் நட்டு லூஸ் ஆயிடுச்சுங்க. அப்படி இப்போ இருந்த நம்பர் பிளேட் இப்படி போயிடுச்சு. சரி இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அங்கே இருக்க வண்டியை கீழே நிறுத்திட்டு ஒரு சின்ன ஒரு கயிறு போட்டு எடுத்து கட்டிவிட்டேங்க. வாங்கங்க. சரி அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா எங்கே போகிறோன்னா கேடிஎம் ஷோரூம் தாம போகிறோம். வாங்க போகலாம். ஆக்சுவலி ஏர்போர்ட்டும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்காம்மா, இன்னும் 500 மீட்டரில் இருக்காம்மா. பரவாயில்லையே. ஆனால் ஒரு டைம் வரலாங்க லடாக்கு லடாக் ஒரு டைம் ஹெலிகாப்டரில். இல்லை ஹெலிகாப்டர் நம்ம ஊர்லேருந்து வசதி கிடையாது, ஆனால் ஏரோப்ளைனில் வேணால் வரலாம். இடமே சூப்பராக இருக்கே. ஹெச்ஆர் மேப் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தான் போட்டிருக்கேன், கேடிஎம் ஷோரூம் தான் போட்டிருக்கேன். வாங்க போயிட்டு நமக்கு ஒரு வண்டியில் ஒரு சின்ன சின்ன செலவுலாம் இருக்குது, அதை பார்த்துட்டு அதெல்லாம் ஷோரூம் வந்து ஓப்பனில் இருக்கா என்னென்னு வேறு தெரில. வாங்க போகலாம். இல்லாமல் ஹரிப்ரோட்டி இன்னும் பேசலை. ஆக்சுவலாக அவரும் பார்த்திங்கன்னா மேப் அங்கே தான் போட்டிருக்காரு. வரட்டும் பேசிக்கலாம் வாங்க. ரன்வேங்க ஆக்சுவலி இது சின்னதான். ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்னது தான் நாட்டிருக்கு, ரொம்ப பெருசுலாம் இல்லை. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. 4.7 கிலோமீட்டர் இருக்குது. 8 நிமிஷம் ஆகுமாம்மா. டிராஃபிக் ஆகுறது இருக்கா இல்லை. கைஸ் நம்ம ஷோரூம் பக்கத்தில் வந்துட்டோம். ஷோரூம் க்ளோஸுங்க இன்றைக்கி. ஆக்சுவலி க்ளோசிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷங்க. க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா 7:30 தான். என்னமோ 5:30 மணிக்கே பிடிச்சி போயிடலான்ட்ருக்கு. ஓகே பரவாயில்ல. சரிங்க, பசி பயங்கரமாக எடுத்துருச்சு. எல்லாருக்குமே ஒரு பசிக்குன்னு வர சொல்லிட்டாங்க. வாங்க பக்கமாக ஒரு ஹோட்டலாக பார்த்து நிறுத்துனாங்கன்னா போய் சாப்பிட்டு போகலாம். ஹை கைஸ், இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேல தாங்க இருக்கும். ஆக்சுவலி ரூமை போட்டு செட்டில் ஆகியாச்சுங்க. வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டோம். அதனால தான் மாத்திரையை போட்டு படுத்து தூங்க வேண்டியதாங்க. ஆக்சுவலி கைஸ் இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 1200 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சிட்டியோட கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது. இருந்தாலும் எப்பயுமே அவுட்டரில் இருக்க ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சிக்கலாம். அந்த சொல்லுவாங்களே 14 திருட ஒரு நாள் அகப்படுற மாதிரி நீங்கள் நாங்கள் இன்றைக்கி அகப்பட்டோம். ஓகே பை, சி யூ டாட்டா. நாளைக்கு சந்திப்போம் இன்னொரு வீடியோ. பை 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 பாய்.